Hi, hello, welcome back to Masa IAS Academy 100 days 100 science topic seriesல today day 7 pH scale பற்றி பார்க்க போறோம். எங்களோட இன்ஸ்டிடியூட்ல both offline and online classes போயிட்டு இருக்கு. ஆன்லைன்ல படிக்கிறவங்களுக்காக ஒரு கோர்ஸ் பேக் ரெடி பண்ணியிருக்கோம். இது ஜஸ்ட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 9 rupees. இதுல books, previous year questions plus இதோட வீடியோ கிளாஸஸ் ப்ரோமோட் பண்ணியிருக்காங்க. வீடியோ கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கும். யாருக்காவது இந்த ஹோஸ்ட் தேவைப்படுறவங்க மாசா லேர்னிங் ஆப்பில் ஸ்டோரில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, வாட் இஸ் pH scale? The mixture of several indicator is called universal indicator. சரி, அந்த mixture of several indicator நிறைய நிறங்காட்டிகளின் பொதுவான நிறங்காட்டி தான் இதை pH ஸ்கேல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த pH ஸ்கேல் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு கரைசல்களில் உள்ள ஹைட்ரஜனின் அயனிகளின் செறிவை அளக்க pH ஸ்கேல் யூஸ் ஆகுது. ஒரு கரைசல்ல pH ஸ்கேல் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அதோட கரைசல்ல இருக்கிற ஹைட்ரஜனோட கான்சென்ட்ரேஷனை செக் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் pH ஸ்கேல். இந்த pH ஸ்கேல் அப்படின்னா பொட்டன்ஸ். இந்த pH ஸ்கேல்ல இருக்கிற P stands for potence. P means potence. பொட்டன்ஸ் அப்படின்ற வேர்டு ஜெர்மன் மீனிங்ல அதோட மீனிங் பவர். ஸோ pH ஸ்கேல்ல இருக்கிற P stand for potence. ஜெர்மானிய மொழிச்சொல். பொட்டன்ஸ் அப்படின்னா ஒரு ஜெர்மானிய மொழி சொல், ஜெர்மானியிலிருந்து பெறப்பட்டது. இந்த ஜெர்மானிய மொழி சொல் இதோட நெய்ம் நம்மளோட தமிழ்ல இதோட வலிமை என்று பொருள், பவர். இந்த pH ஸ்கேல் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, ஒரு கரைசல்ல இருக்கிற ஹைட்ரஜனின் அயனிகளை கண்டுபிடிக்கதான் இந்த pH ஸ்கேல் யூஸ் பண்றாங்க. ஒரு pH ஸ்கேல் அப்படின்னா, இப்ப நார்மல் ஸ்கேல் பாத்தீங்கன்னா 0ல இருந்து 15 வரை இருக்கும். நம்மளோட pH ஸ்கேல்ல எதுல இருந்து எது வரை இருக்கும் அப்படின்னா 0ல இருந்து 14 வரை இருக்கும். 0 to 14 pH. We can measure pH from 0 to 14. இதுல 0 அப்படின்னா வெரி வெரி அசிடிக். 0 இருந்துச்சுன்னா அது அசிடிக், வெரி அசிடிக். 0ல இருந்து போக போக 1 2 3 4 5 6 இது எல்லாமே அசிடிக் நேச்சரா இருக்கும். தென் 7, இந்த 7 வந்து நியூட்ரல் சொல்யூஷன், நியூட்ரலா இருக்கும். 7ல ஏதாவது கரைசல்கள் காட்டுனா அது நியூட்ரலா இருக்கும், நடுநிலை தன்மையுடன் இருக்கும். தென் 7க்கு மேல 7 8 9 10 11 12 13 14 வரை இருக்கிறது எல்லாமே அல்கலைன் நேச்சரா இருக்கு, அதாவது பேசிக் நேச்சரா இருக்கும். ஸோ 14 அப்படின்னா ரொம்ப ரொம்ப வெரி அல்கலைன், 0 அப்படின்னா வெரி வெரி அசிடிக். So pH of neutral solution is 7. Neutral solution ஓட pH value 7. So pH of neutral solution, neutral அப்படின்னா என்னன்னா நடுநிலை தன்மையுடைய ஒரு கரைசலோட pH மதிப்பு 7ஆக இருக்கும். நடுநிலை கரைசலின் pH மதிப்பு 7. The strength of acid and base depend on the number of H+ ions and OH- ions produces respectively. ஒரு ஆசிட் இல்லைன்னா பேஸ் அதோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, வீக் ஆசிட் ஆர் வீக் பேஸ், ஸ்ட்ராங் ஆசிட் ஆர் ஸ்ட்ராங் பேஸ், இப்படின்னு எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அதோட H+ அயான்ஸ் எவ்வளவு H+ அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது பிளஸ் OH- அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ ஆசிட்னா H+ அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், பேசஸ்னா OH- அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இதை பேஸ் பண்ணி தான் அந்த ஆசிட் இல்லை பேஸ் எவ்வளவு ஸ்ட்ரென்தா இருக்கு அப்படின்னு நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். எவ்வளவு H+ அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லை OH- அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தேவைப்படுற ஒரு ஸ்கேல் தான் இந்த pH ஸ்கேல். ஓகே, ஆசிட் தட் கிவ் ரைஸ் டு மோர் H+ அயான்ஸ் ஆர் செட் டு பி ஸ்ட்ராங் ஆசிட். ஒரு ஆசிட் வந்து அதிகமா H+ அயான்ஸை நம்மளுக்கு கொடுத்துச்சுன்னா அது ஸ்ட்ராங் ஆசிட். ஸ்ட்ராங் ஆசிட்னா வலிமை மிகு அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் லெஸ் H+ அயான்ஸ், குறைந்த H+ அயான்ஸ்ல கொடுத்தா அது வீக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். வலிமையான அமிலம் அதிக அளவு H+ அயனிகளை வழங்கும், வலிமை குறைந்த அளவு H+ அயனிகளை வழங்குகிறது. பாருங்க,
pH value of some common substance நம்ம day to day lifeல யூஸ் பண்ற common substance ஓட pH value பார்க்கலாம். ரொம்ப important pH value. பாருங்க first gastric juice. gastric juice அப்படின்னா என்னன்னா வயிற்றில் சுரக்கிற அமிலம். வயிற்றில் சுரக்கிற அமிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம். அதோட pH value about 1.2. இது எக்ஸாக்டா 1.2 கிடையாது. 1.2 பக்கத்துல ஏறத்தாழ 1.2 1.2க்கு இப்போ 1.1 1.3 1.4 அதுக்கு பக்கத்துல இருக்கலாம். ஸோ ஆப்ஷன்ல கொஞ்சம் சேஞ்ச் ஆனா அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அபவுட்னா ஏறத்தாழ தான். தென் லெமன் ஜூஸோட pH வேல்யூ சேம் அபவுட் 2.2. தென் பியூர் வாட்டர் சுத்தமான தண்ணி அண்ட் பிளட் சரி பிளட்டோட pH வேல்யூ 7.4. பிளட்டோட இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளட் வாட்ஸ் த pH ஆஃப் பிளட் அப்படின்னு கேட்பாங்க 7.4. தென் மில்க் ஆஃப் மெக்னீஷியா. மில்க் ஆஃப் மெக்னீஷியா அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு இதோட pH வேல்யூ 10. தென் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா NaOH. இந்த NaOH சொல்யூஷன் அபவுட் 14. 14நாலே இது ரொம்ப பேசிக் காரத்தன்மையுடையது. மில்க் ஆஃப் மெக்னீசியா ஆல்சோ காரம் தான் பேஸ். ஸோ 7 விட அதிகமா இருக்கிற எல்லாமே காரம் பேஸா இருக்கும். பேஸ் 7 விட குறைவா இருக்கிற எல்லாமே ஆசிட் அமிலம். ஓகே தென் காஃபி நம்ம டெய்லி குடிக்கிற காஃபி ஒரு ஆசிட். அதுல எவ்வளவு இருக்கு pH வேல்யூ 4.4ல இருந்து 5.5 வரை இருக்கு. தென் டொமேட்டோ ஜூஸ் தக்காளி ஜூஸ்ல 4ல இருந்து 4.4 வரை இருக்கலாம். தென் சீ வாட்டர் கடல் தண்ணியில 8.5. ஹவுஸ் ஹோல்ட் அமோனியா நம்ம வீடுகள்ல பயன்படுத்துற அமோனியால 12 இருக்கு. தென் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னா நம்ம டெய்லி ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் கோகோ கோலா பெப்சி மிராண்டா 7up இந்த மாதிரி தான் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ல எவ்வளோ pH வேல்யூ இருக்குன்னா 3. தென் சலைவா. சலைவானா உமிழ்நீர். மனுஷனோட உமிழ்நீர்ல 6.5 to 7.5 pH வேல்யூ இருக்கு. தமிழ்ல பாருங்க வயிற்றில் சுரக்கும் நீர் ஏறத்தாழ 1.2. எலுமிச்சை சாறு 2.2. தூய நீர்லயும் ரத்தத்திலையும் 7.4 இருக்கும். தென் மெக்னீசியா பால்மம் 10. சோடியம் ஹைட்ராக்சைடு 14. காஃபில 4.24 to 5.25. தக்காளி சாறு 4 to 4.4. கடல் நீர் 8.5. வீடுகளில் பயன்படுத்தப்படும் அமோனியால 12 இருக்கு. தென் காற்றூட்ட பானம் அதுதான் கோகோ கோலா பெப்சி அதுல 3 இருக்கு. உமிழ்நீர்ல வந்து 6.5 to 7.5 இருக்கலாம். இதுதான் pH வேல்யூட சம் இம்பார்ட்டன்டான pH வேல்யூ. திஸ் இஸ் மஸ்ட். ரொம்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அடிக்கடி கேட்டிருக்க ஒரு டாபிக் இது. The next வந்து importance of pH in everyday life. சரி நம்ம டே டு டே லைஃப்ல pH வந்து நிறைய இடத்துல நமக்கு யூஸ் ஆகுது. pH வேல்யூ அதோட யூசஸ் பார்க்கலாம். பாருங்க our body works within the pH range of 7.0 to 7.8. நம்ம பாடிக்கு தேவையான ஒரு pH எப்படி இருக்குன்னா 7ல இருந்து 7 வரை நம்மளோட பாடி இருக்கலாம். இதுக்கு மேல அதிகமானாலோ இல்ல குறைவாக இருந்தாலோ நமக்கு டிசார்டர்ஸ் வரும். டிசார்டர்ஸ்னா நோய்கள் வரலாம், ஏதாச்சும் குறைபாடுகள் வரலாம். இதுதான் சொல்றாங்க pH range of our body 7 to 7.8. Then living organism can survive only narrow range of pH change. அதாவது living organism வந்து கொஞ்சமான pH வேல்யூ அதிகமாவோ இல்ல குறைஞ்சாவோ அதுல அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பட் அதுக்கு குறைவா அதிகமாவோ குறைவாவோ ரொம்ப இதா குறைஞ்சிச்சுன்னா நம்மளால சர்வை பண்ண முடியாது. Then rain water is less than. ரெயின் வாட்டர் வந்து பொதுவா ரெயின் வாட்டர் வந்து 7ல இருக்கலாம். சில 7ல இருந்து 7.4 வரை இருக்கலாம். இதை விட அதிகம் குறைவாக ஆகும்போது அது என்ன ஆகும்? ஆசிட் ரெயினா வரும். ஸோ ஆசிட் ரெயினோட pH வேல்யூ பாருங்க 5.6. 5.6க்கு வந்தாலே அது ஆசிட் ரெயின். அமிலமழையோட pH வேல்யூ 5.6. Then when acid rain flows, இந்த acid rain தெரியும் நமக்கு. acid rain riverல நம்மளோட pondல எல்லாம் flow ஆகும்போது அங்க இருக்கிற aquatic animals வந்து ரொம்ப டேஞ்சரான லைஃப் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனுக்கு போகும். பாருங்க 7ல இருந்து 7.8 வரை நமது உடலின் pH மதிப்பு ஆகும். pH சிறிதளவு மாற்றத்தை நமது உடல் தாங்கும். சின்ன மாற்றம்னா பரவாயில்லை.
மழைநீரின் pH மதிப்பு 5.6க்கும் குறைவாக இருக்கும் போதுதான் என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிலமழை ஏற்படும். pH மதிப்பு 5.6க்கு குறைவாக இருக்கும்போது. தென் அமிலமழை ஆற்றில் கலந்து ஓடும் போது அதன் pH குறைகிறது. அத்தகு நீரில் நீர்வாழ் உயிரினங்கள் வாழ்வு ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க யூஸ் வந்து டைஜஷன் சிஸ்டம். அவர் டைஜஷன் சிஸ்டம் சரியா? இந்த டைஜஷன் சிஸ்டம் நம்ம ஸ்டொமக் வந்து ஒரு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா நம்மளோட வயிற்றுல டைஜஷன் ஆகும்போது நம்ம ஸ்டொமக்ல எந்த ஒரு ஹார்மிங் தீங்கும் வராம இருக்கிறதுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. பட் இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ரொம்ப அதிகமா சுரந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்னா ரொம்ப ஸ்டொமக் பெயினும் இரிட்டேஷனும் வரும். இரிட்டேஷன் அசிடிட்டி மாதிரி எரிச்சல் வரும். இதை நீக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆன்டாசிட் பேஸால ஆன்டாசிட் சொல்லுவாங்க. ஆன்டாசிட் யூஸ் பண்ணலாம். அதாவது ஆசிட்னால வர்ற டிசார்டரை போக்குறதுக்கு பேசஸ் யூஸ் பண்றாங்க. அந்த பேஸோட நேம் என்னன்னா ஆன்டாசிட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆன்டாசிட் நமக்கு என்ன பண்ணும் நியூட்ரல் ஆசிட்டையும் பேஸையும் நியூட்ரலைஸ் பண்ணி நமக்கு ஸ்டொமக் டிசார்டர்ல இருந்து ரிலீஃப் பண்ணும் நம்மள. அதுக்கு மெயினா யூஸ் பண்ற அந்த பேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு தான் வயிற்று வலிக்கு மருந்தாக யூஸ் பண்றாங்க. இம்பார்ட்டன்ட் மில்க் ஆஃப் மெக்னீசியம். இந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைடோட காமன் நேம் தான் மில்க் ஆஃப் மெக்னீசியா. சரியா? ஸோ pH in digestion our systemனா நம்மளோட டைஜஷன் சிஸ்டத்துல ரெகுலரா ஆகிறதுக்கு pH டைஜஷன் சிஸ்டம் ரெகுலரா ஆகிறதுக்கு நமக்கு என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா ரெகுலர் ஆகிறதுக்கு நேச்சுரலாவே ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். நம்மளோட வயிறு ப்ரொடியூஸ் பண்ணுது. சப்போஸ் இந்த ஆசிட் எக்ஸஸா செக்ரிகேட் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஸ்டொமக் பெயின் வரும். இந்த ஸ்டொமக் பெயினை சரி பண்றதுக்காக ஒரு பேஸ் கொடுக்குறாங்க. அந்த பேஸோட நேம் ஆன்டாசிட். ஸோ இந்த ஆன்டாசிட் என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸஸா சுரக்கிற ஆசிட்டை நியூட்ரலைஸ் பண்ணி நம்மளோட ஸ்டொமக் டிசார்டர்ல இருந்து நம்மள ரிலீஃப் பண்ணுது. இதுக்கு காமனா யூஸ் பண்ற பேஸ் எது அப்படி பாத்தீங்கன்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. சாரி, இது மேங்கனீஸ் நாட் மெக்னீசியம். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு தான் யூஸ் பண்றாங்க. அதோட நேம் வந்து மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, மில்க் ஆஃப் மெக்னீசியா. ஓகே, நெக்ஸ்ட் தமிழ். நம் வயிறு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சுரக்கிறது. வயிற்றை சேதப்படுத்தாமல் உணவை செரிமானம் செய்ய அமிலம் பயன்படுகிறது. அது என்ன அமிலம்? ஹைட்ரோகுளோரிக் அமிலம். இந்த செரிமான கோளாறு ஏற்படின் வயிறு ஏராளமான அமிலத்தை சுரக்கிறது. இதனால் எரிச்சலும் வலியும் உண்டாகும். இது சுரக்கிறனாலதான் நம்மளுக்கு வயிறு வந்து எரிச்சல் உருவாகுது, அசிடிட்டி மாதிரி. இதை போக்குறதுக்கு காரத்தை பயன்படுத்துகிறாங்க. அந்த மருந்தை தான் ஆன்டாசிட் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்கு எதை யூஸ் பண்றாங்கன்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. இதை வந்து அமில முறிப்பானாக பயன்படுத்துகிறார்கள். நெக்ஸ்ட் வந்து pH changes cause of tooth decay. சரி, டூத் டீகே அப்படின்னா பற்சிதைவு. நம்மளோட பற்சிதைவு எப்போ ஸ்டார்ட் ஆகுனா pH ஆஃப் அவர் மவுத். நம்மளோட மவுத்ல இருக்கிற pH வேல்யூ லோவர் தான் 5.5. 5.5ஓட லோவர் ஆகும்போது நம்மளோட டூத் டீகே ஸ்டார்ட் ஆகுது. சரி, டூத் எனாமல் மேட் அப் ஆஃப் கால்சியம் பாஸ்பேட். இந்த கால்சியம் பாஸ்பேட் வந்து ஹார்டஸ்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இந்த பாடி. நம்ம பாடியில இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஹார்டு கடினமான பகுதி எது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த எனாமல் தான். இது எதால உருவாகி இருக்குன்னா கால்சியம் பாஸ்பேட் அப்படின்ற ஒரு மினரலால உருவாகிருக்கும். இந்த கால்சியம் பாஸ்பேட் அவ்வளவு ஹார்டான ஒரு சப்ஸ்டன்ஸ் pH வேல்யூ 5.5க்கு குறைவாக போகும்போது பாக்டீரியால இன்ஃபெக்ட் ஆகும். சரி, below 5.5 bacteria present in the mouth produce acid by degradation of sugar. நம்ம மவுத்ல இருக்கிற நம்ம சாப்பிட்டுட்டு பற்களுக்கு இடையில சிக்கி இருக்கிற அந்த ஓல்டு ஃபுட் பார்ட்டிகிள்ஸ்ல இருந்து பாக்டீரியா மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம் வளர்ந்து நம்மளோட பல்ல வந்து பாதிக்கும். சரியா? ஸோ அந்த ஆசிட்ஸ் அது வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ஆசிட். ஸோ நம்மளோட ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது வாயில என்ன வரும்? பற்சொத்தைகள் வரும்.
அந்த சொத்தப்பல் வருதுன்னு சொல்றாங்கல்ல, அது வந்து இந்த டைம்ல தான் வரும். அதுக்காக தான் நம்ம டெய்லி எந்திரிச்ச காலையில மார்னிங் வந்து பிரஷ் பண்றோம். அந்த பிரஷ் பண்ற பேஸ்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா பேஸ் இருக்கும். ஒரு பேஸ் வச்சு தான் அந்த பேஸ்ட்டை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆசிட் பிளஸ் பேஸ் வந்து நியூட்ரலைஸ் ஆகி டூத் டீக்கல் என்று நம்மள ரிலீஃப் பண்ணும். பாருங்க, பற்களின் சீர்கேட்டில் pH வாயின் pH மதிப்பு 5.5க்கும் குறைவாக இருக்கும்போது பற்சிதைவு ஆரம்பமாகிறது. பற்சிப்பி, இந்த பற்சிப்பினா தான் எனாமல், எனாமலோட தமிழ் நேம் தான் பற்சிப்பி. இது எதால ஆயிருக்கும்? கால்சியம் பாஸ்பேட்டால ஆயிருக்கும். இது மிகவும் உறுதியாக இருக்கும். வாயின் pH மதிப்பு 5.5க்கும், சரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5.5க்கு குறையும் போது தான் எனாமல் வந்து அரிக்கப்படுது. அது எப்படி அரிக்கப்படுதுன்னா, நுண்கிருமிகள் இருக்க பற்களின் மேலே உணவுப் பொருட்களை அமிலங்களாக மாற்றுவது இதற்கு காரணம். இதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி, நம்ம சாப்பிட்ட பிறகு நம்ம பல்ல வந்து சுத்தமா வாய் கொப்பளிச்சுட்டு பேஸ்டால பிரஷ் பண்றதுதான் ஒரே வழி. சரி, இவ்வளவுதான் போர்ஷன். இன்னைக்கு டாபிக்கோட ஃபர்ஸ்ட் நம்ம வாட் இஸ் pH, pH அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். தென் இம்பார்ட்டன்ஸ்டான சப்ஸ்டன்ஸ், டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற இம்பார்ட்டன்ட் சப்ஸ்டன்ஸ்ல இருக்க pH வேல்யூ பார்த்தோம். நெக்ஸ்ட் எவ்ரிடே லைஃப் இன் pH, யூசஸ் ஆஃப் pH பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அது ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், if a solution change the color of blue litmus paper to red, what will the pH of this solution? சரி, ஒரு சொல்யூஷனோட நிறம் வந்து நீல நிறத்துல இருந்து சிவப்பு நிறமா மாத்துனா அந்த கரைசல் pH என்னவா இருக்கும்? இந்த pH ப்ளூ டு ரெட், எந்த கரைசல் ப்ளூ டு ரெட்டா மாத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிட் சொல்யூஷன். ஆசிட் சொல்யூஷன் தான் ப்ளூ கலர்ல இருந்து ரெட் கலரா மாத்தும். ஸோ ஆசிட்டோட pH வேல்யூ எப்படி இருக்கும்? pH வேல்யூ 7 விட குறைவாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். The next question, hydrogen ion concentration of which of the following solution is highest? பின்வரும் எந்த கரைசலில் ஹைட்ரஜன் அயனி செறிவு அதிகமாக உள்ளது? சரி, ஹைட்ரஜன் அயனி செறிவு எப்போ அதிகமா இருக்கும்? அது அதிகமான H+ அயான்களை வெளியிடும் போது. H+ அயான்களை வெளியிடுறதுன்னா அது H+ அயானை வெளியிடுறதுனால அது அமிலமாகத்தான் இருக்கும். அமிலமாக இருக்குது அப்படின்னா அது என் pH வேல்யூ கண்டிப்பா 7 விட குறைவா இருக்கும். உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல pH 2 pH வந்து 7 விட குறைவாக இருக்கு. இதுல மிகவும் குறைவாக இருக்கிறது ஆப்ஷன் டி. இந்த ஆப்ஷன் pH = 5 கம்பேர் பண்ணும்போது 4 pH 4 இருக்கிற சொல்யூஷன்ல pH ஹைட்ரஜன் அயனி செறிவு அதிகமாக இருக்கும். The next, if the pH value of river water is dash, then its water is considered polluted with acidic waste. நதிநீரின் pH மதிப்பு டேஸ் என்றால் அதன் நீர் அமில கழிவுகளால் மாசுபட்டதாக கருதப்படுகிறது. அப்ப அமில கழிவுகள் அப்படின்னாலே என்னது? pH வந்து 7 விட குறைவாக இருக்கணும். pH வந்து 7க்கும் இங்க பாரு சரியாக 7 இல்ல, 7 0. அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அமிலம்னாலே 7க்கும் கீழே குறைவா இருக்கணும். Then when the pH value increase from 7 to 14, it shows that pH மதிப்பு 7 இருந்து 14 அதிகரிக்கும் போது அது என்ன காட்டும்? 7 இருந்து 14 இன்க்ரீஸ் ஆக ஆக அதோட பேஸ் நேச்சர், காரத்தன்மை அதிகரிச்சுக்கிட்டே போகும். காரத்தன்மை அதிகரிக்குது அப்படின்னாலே அதோட OH- அயான்ஸை அதிகமா அது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் பி, OH இன் செறிவு அதிகரிப்பு, இன்க்ரீஸ் இன் OH கான்சன்ட்ரேஷன். The most acidic mixture has the pH value of, the most acidic mixture, acidic value வந்து அதிகமா இருக்கிற ஒரு pH value இதுல பாத்தீங்கன்னா 0ல தான் pH value ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும், acidic value. Then the pH value of 3 solution ஓட pH value 3 solution X, Y, Z என்ற 3 solution ஓட pH value 2, 11, 7. Arrange them in descending order of hydrogen ion. Hydrogen ion அப்போ 7க்கு கீழே இருந்துச்சுன்னா ஆசிட். ஆசிட்னா கண்டிப்பா ஹைட்ரஜன் அயான் அதிகமாக இருக்கும். ஸோ 2 ஃபர்ஸ்ட் வரும். இது யாரோடது? எக்ஸோடது. தென் நெக்ஸ்ட் 7, நெக்ஸ்ட் 11. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, X, Z, Y.
Then எலுமிச்சை சாற்றின் pH மதிப்பு என்ன? What is the pH value of lemon juice? Lemon juice ஓட pH value 2.2. Then which one of the following is commonly used as an indicator to measure the exact pH? Exact இப்போது சரியான pH அளவை அளவிடுறதுக்கு பயன்படுற நிறங்காட்டி அப்படின்னா அது ஒரு யூனிவர்சல் இண்டிகேட்டர் தான் யூஸ் ஆகுது. யூனிவர்சல் இண்டிகேட்டர் உலகளாவிய நிறம் காட்டி. The pH value of neutral solution. Neutral solution ஓட pH value 7. அது 7 இருந்துச்சுன்னா neutral solution. Then if the pH of solution increase from 7 to 14, it indicates an increase in dash ion. So 7 to 14 increase ஆயிடுச்சுன்னா அதோட base nature காரத்தன்மை அதிகமாக ஆயிட்டு இருக்கு. காரத்தன்மை அதிகமாக இருக்கணும்னா அதோட OH minus ions அதிகமா produce பண்ணணும். Then 11, the salt of strong acid and strong base have pH value. Strong acid strong base ஓட pH value நமக்கு தெரியும். ஒரு salt எப்போ உருவாகும் அப்படின்னா ஒரு acid ஒரு பேஸும் combined ஆகும்போது salt உருவாகும். அதுலயே acid வந்து strong ஆகவும் base strong ஆகவும் இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான salt produce பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூட்ரல் salt. எந்த ஒரு தன்மையும் அமிலமும் இல்ல காரமும் இல்லாத ஒரு நியூட்ரலான salt produce ஆகும். So option B 7 ஓட நியூட்ரல் வேல்யூட pH வந்து 7. Then read the statement and decide which conclusion are correct. Statement 1 என்ன சொல்றாங்க? Sulfuric acid in acidic nature. Sulfuric வந்து acidic nature. அதோட முடிவு என்ன சொல்ற? The pH value of sulfuric acid is 7.5. Sulfuric acid contains some phosphorus. Okay, ரெண்டு இது கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்ட் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணணும். பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து only conclusion 2 follows. only 2 தான் கரெக்ட் அப்படின்னு மாதிரி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பி neither conclusion 1 nor 2. பார்த்தாலே தெரிஞ்சிரும் சல்ஃபியூரிக் ஆசிட் ஒரு ஆசிட்னா அதோட pH வேல்யூ எப்படி 7.5 இருக்கும். எப்படியும் 7 ஓட குறைவாக தானே இருக்கும். அப்ப இந்த இது ராங். சல்ஃபியூரிக் ஆசிட்னா H2SO4 அதோட மாலிகுலர் ஃபார்முலா. இந்த இடத்துல எப்படி நம்மளுக்கு பாஸ்பரஸ் வரும்? சோ இதுவுமே ராங். அதோட கரெக்ட் ஆன்சர் neither conclusion 1 nor 1 is correct. ரெண்டுமே கரெக்ட் இல்ல. 1 மற்றும் 2 சரியல்ல. Then if the pH value of X is 9, then pH value of Y is 2, the pH value of Z is 6, and the pH value of A is 13. Then which of the following pair has strong acid, strong base? So strong acid strong base இதுல எது அப்படின்னு கேக்குறாங்க. Strong acid and strong base. Y பாருங்க அதோட pH value 2 and A யோட pH value is 13. ஓகே ஒரு ஆசிட் இருக்கிறதுலயே 2 வந்து ரொம்ப அசிடிக் நேச்சரா இருக்கும். A வந்து ரொம்ப பேஸ் நேச்சரா இருக்கும். சோ இந்த ரெண்டும் சேரும்போது தான் ஒரு நியூட்ரல் சால்ட் உருவாகும். அதோட ஆன்சர் நமக்கு 13 ஓட ஆன்சர் டி. The pH of a solution depend on the concentration of. ஒரு pH வந்து எதை டிபெண்ட் ஒரு கரைசலோட pH அளவு டேஷை சேர்ந்திருக்கும். ஒரு pH வேல்யூ அதோட இதுல ஹைட்ரைடு கொடுத்திருக்க ஆப்ஷன் பாருங்க. இல்ல ஹைட்ரஜன் அயான் கொடுத்திருக்கலாம், ஹைட்ராக்சைடு அயான் கொடுத்திருக்கலாம், ஹைட்ரோனியம் அயான் கொடுத்திருக்கலாம். இங்க ஹைட்ராக்சைடு ராங். ஹைட்ராக்சைல் இதுவும் கிடையாது. ஸ்பெல்லிங் எல்லாம் மிஸ்டேக்கா கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் டி ஹைட்ரோனியம் அயான் மட்டும் தான் கரெக்ட். ஹைட்ரோனியம் அயான். Then option 15, which one of the following match is not correct? இதுல எது வந்து not correct அப்படின்னு கேக்குறாங்க பாருங்க. pH of blood வந்து 7.4, pH of pure water 7.5, pH of vinegar correct. இது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா pH of blood வந்து 7.4 இல்ல. Then பின்வரும் கரைசல்களில் எது குறைந்த pH மதிப்பை கொண்டிருக்கும்? குறைந்த pH மதிப்பு எலுமிச்சை சாறு, தூய நீர், இரத்தம், சோப்பு. சில குறைந்த pH மதிப்பை கொண்டிருக்கிறது இரத்தம். Okay, if the pH value of salt is 12, then it's salt of. உப்பின் pH மதிப்பு 12 ஆக இருந்தால்
உப்பின் pH மதிப்பு 12 இருந்துச்சுன்னா அது என்னது அப்படின்னு கேக்குறாங்க. அது வலிமை குறைந்த அமிலமும் வலுவான காரமும் இருந்தா அந்த உப்பு கிடைக்கும். Okay, thanks for watching.